அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 2025 டிசம்பர் மாதம் கன்னி ராசி பலன்கள பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதம் நீங்கள் பொறுமையுடன், விழிப்புடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில், அதாவது கண்டக சனியில் சஞ்சரிப்பதால், உறவுகள் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படலாம். அதே சமயம் ராகு 6ஆம் வீட்டில் வலுவாக இருப்பதால், எதிரிகளை எதிரிகளை வெல்லும் தைரியம் மற்றும் விடாமுயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பதால், வேலையில் அதிகம் கவனம் தேவைப்படும். 10ஆம் இடத்தில் குரு இருப்பதால் வேலைப்பளு சற்று அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு அல்லது அங்கீகாரம் கிடைப்பதில் சிறிய தாமதம் ஏற்படலாம். அலுவலகத்தில் உள்ள மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். 6ஆம் இடத்தில் ராகு உங்களுக்கு போட்டியாளர்களை வெல்லும் சக்தியை தருவார். வியாபாரிகளுக்கு இது சுமாரான மாதம். கூட்டாளிகளுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் 2 முறை யோசிப்பது நல்லது. பணவரவு சீராக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் காத்திருக்கின்றன. ஆடம்பர செலவுகளை குறைத்து சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம். பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்வீர்கள். புதிதாக பெரிய அளவில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது உத்தமம். மாதத்தின் முற்பகுதியில் சேமிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்தில் உதவும். 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளது. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்ற கொள்கையை கடைபிடிப்பது அமைதியை தரும். தாயாரின் உடல்நிலையில் சிறிது கவனம் தேவைப்படலாம். உறவினருடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது உறவை மேம்படுத்தும். திருமண முயற்சிகளில் சிறிய தடங்களை ஏற்பட்டு பிறகு வெற்றியாகும். பொறுமை மிக அவசியம். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அஜீர்ணம் அல்லது வயிறு சார்ந்த பிரச்சனை வந்து போகலாம். வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வும் மன அழுத்தமும் ஏற்படலாம். சரியான ஓய்வும் தியானமும் உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும். டிசம்பர் மாதத்தில் விஷ்ணுவை வழிபட்டா உங்களுக்கு துளசி அர்ச்சனை செய்வது சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபடுவது சனியின் தாக்கத்தை குறைக்கும். ஏழை மாணவருக்கு தானம் செய்வதால் புதனின் அருளை பெற முடியும். முடிந்தால் ஒரு மரக்கன்றை நட்டு பராமரிப்பது கர்ம வினைகளை குறைக்கும். நன்றி.